இது ஆமா ஆமா சொல்றேன். ஓகே, ஸோ இந்த டாபிக்ல இப்ப விஎம் டூல்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, வாட் இஸ் விஎம் டூல் அப்படின்னு சொல்லிட்டு see whenever we build new OS, நீங்க எப்பெல்லாம் ஒரு நியூவா ஒன்னு பில்ட் பண்றீங்களோ, ஓகே, like whenever we create the new virtual machine or whenever we deploy the new virtual machine, அப்ப VM tool must remember that VM tool must நீங்க VM tool இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். சரிங்களா? வாட் இஸ் VM tool? VM tool அப்படிங்கிறது virtual machine tools. இப்ப இந்த ஆக்சுவலி இந்த virtual machine இப்பதான் நம்ம டெப்ளாய் பண்ணோம், ரைட்டா? இப்போ ஜஸ்ட் நோ இப்பதான் இந்த virtual machine வந்து டெப்ளாய் பண்ணோம். டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா இந்த virtual machineல வந்து பாத்தீங்கன்னா we will have to install the VM tool. இப்போ இந்த மவுஸ் நான் வந்து மூவ் பண்றேன், எனக்கு மவுஸ் சரியாவே மூவ் ஆக மாட்டுது, லைக் ப்ராப்பரா எனக்கு மூவ் ஆக மாட்டுது. அண்ட் ஆல்சோ லெட் மீ செக் த டிரைவர்ஸ். there is a computer management.msc. so இதுல there is option called device manager. இந்த டிவைஸ் மேனேஜர்ல நம்மளோட ஓஎஸ்ல என்னென்ன டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகணும் ஆயிருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல பாருங்க, டிஸ்பிளே டிரைவர், பேசிக் அடாப்டர், பேசிக் டிஸ்பிளே அடாப்டர் இருந்தா டிஸ்பிளே டிரைவர் இன்ஸ்டால் ஆகலன்னு அர்த்தம். தென் நெட்வொர்க் அடாப்டர், நெட்வொர்க் அடாப்டர் ஒரே ஒரு அடாப்டர் தான் இருக்குது, அதர் டிவைஸ் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ எந்த இதுல வந்து டிரைவர்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. சரிங்களா? நம்ம whenever we create the virtual machine or we deploy the virtual machine, we need to install the VM tool because of VM performance. First point, note this point. நீங்க என்ன காரணத்துக்காக VM tool இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா VM performanceக்காக நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து VM performance. அதாவது VM வந்து உங்களுக்கு நல்லா சிறப்பா செயல்படும் அப்படின்னா we will have to install VM tool. செகண்ட், நெட்வொர்க், நிக்குன்னு சொல்லுவோம், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், டிஸ்பிளே டிரைவர்ஸ், இது எல்லாமே ப்ராப்பரா வரணும். ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா we will have to install the VM tool. what is VM tool அப்படின்னா there is a virtual machine. இப்ப இது வந்து ஒரு virtual machine வச்சுப்போம். இந்த virtual machineக்கு உள்ள we are going to install OS. சரியா? அப்ப இந்த virtual machineயும் இந்த OSம் கம்யூனிகேட் பண்ணணும். இது ரெண்டும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டிரைவர்ஸ் மூலமா, அந்த VM tool மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ VM tool மஸ்ட். இந்த VM tool இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் உங்களோட virtual machine நீங்க யூஸ் பண்ணவே முடியும். இல்லை யூஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா நெட்வொர்க் அடாப்டர் இருக்காது. நெட்வொர்க் அடாப்டர் இல்லாம நீங்க எப்படி ஐபி கான்ஃபிகர் பண்ணுவீங்க? ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது, அதாவது ஹார்ட் டிஸ்க் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது, டிஸ்பிளே ப்ராப்பரா இருக்காது, முக்கியமா நெட்வொர்க் அடாப்டர் இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அப்ப ஒரு VM tool இல்லாம கண்டிப்பா நீங்க வந்து OS டெப்ளாய் பண்ணவே கூடாது. டெஃபினட்டா VM tool வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ VMware வெப்சைட்லயே VMware VM tool பர்பஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அவனே தெளிவா சொல்லியிருப்பான், அவனோட வெப்சைட்ல தெளிவா சொல்லியிருப்பான் இந்த VM tool வந்து என்னெல்லாம் கொடுக்கும், என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருப்பான். Where is the things? VM tool, device drivers, VM tool. இங்க பாருங்க, the VM tool simplifies the management, improve the performance, user interaction. user interaction னா நம்ம மவுஸ் யூஸ் பண்றது, synchronize the time, இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் நான் விட்டேன், note this point. ஒரு VM tool இன்ஸ்டால் பண்ணா VM performance இம்ப்ரூவ் ஆகும், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், டிஸ்பிளே டிரைவர்ஸ் கிடைக்கும், நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும், நெட் டைம் சிங்க்ரனைஸ் ஆகும். இது முக்கியமான பாயிண்ட்ங்க, டைம் வந்து சிங்க்ரனைஸ் ஆகும். ஓகேங்களா? டைம் சிங்க்ரனைஸ் அப்படின்னா ESXi ஹோஸ்டும் VMக்கும் ஒரே டைம் வேணும் அப்படின்னா there will be time synchronization. இது எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த VM ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ VMware இதை வந்து அஃபீஷியலாக சொல்கிறான். ஓகேங்களா? இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு VM tool இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, how do we install VM tools? ஸோ நம்ம வந்து VM tool என்னன்னு பார்த்துட்டோம். how to install VM tools? ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா VM tool not installed virtual machine வருது பாருங்க, இந்த ப்ராம்ப்ட்லேயே வருது பாருங்க, the VM tool is not installed. there is another option. ரைட் கிளிக் பண்ணுங்க, VM guest to OS ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? அகைன் நான் சொல்றேன், இந்த VM ரைட் கிளிக் பண்ணுங்க,
there is option guest OS. நோட் பண்ணிக்கோங்க. how to install VM tool. guest OS குள்ள install VMware tools அப்படின்னு கொடுத்தீங்கன்னா the VMware tool include இதிலே போட்டுருக்காங்க பாருங்க. the VMware tool include drivers to improve the graphics, mouse, networking and storage for virtual devices. ஒரு virtual machineல இருக்கிற virtual devices-ஓட performance improve பண்றது யாருன்னா இந்த VMware tool தான். நல்லா இது நல்லா பார்த்துக்கோங்க. then click mount on disk with VMware tool on CD DVD drive the virtual machine. நீங்க இந்த virtual machine VM tool CD DVD மவுண்ட் பண்ண போறீங்களா? ஓகே, CD DVD மவுண்ட் பண்ண போறீங்களா கேக்குது. மவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உடனே இது என்ன ஆகும் அப்படின்னா C டிரைவ்ல மவுண்ட் ஆயிரும். சரி, அந்த மை கம்ப்யூட்டர்ல மவுண்ட் ஆயிரும். இந்த இருக்கு பாத்தீங்களா, VM tool மவுண்ட் ஆயிருக்கா. பிஃபோர் மவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க எதுவுமே கிடையாது. நான் மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருக்கும். இப்ப how to install VMware tool அப்படின்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும். பட் whenever we install VM tool, it definitely is near a reboot. அதான் ஞாபகம் வச்சு, அது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. VM tool இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ரீபூட் கண்டிப்பா முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ VM tool இன்ஸ்டால் பண்றதுக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் டிபிக்கல் கம்ப்ளீட் இருக்கும், கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் முடிஞ்சு, அவ்வளவுதான். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா VMware பக்காவாயிரும், ரொம்ப பக்காவாயிரும். ஆடியோ இங்க பாத்தீங்கன்னா ஆடியோ வந்து இன்டிமர் காமிக்குதா, ரீஸ்டார்ட் பண்ண பிறகு பாக்குறேன். நெட்வொர்க் இன்டிமர் காமிக்குது, எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ண. நெட்வொர்க் கூட இதுல நிக் அடாப்டர் கூட இப்ப இருக்காது, அதை காமிச்சிடுறேன். சீக்கிரம் காமிச்சிடுறேன். இந்த VM டூல் வந்து சேம் வெர்ஷன் தான் இருக்குங்களா இல்ல அப்பப்போ அப்கிரேட் ஆகுற மாதிரி இருக்கும்? அதே சொல்லிடுறேன், இந்த வரேன். சி ncpa.cpl ஓகே கிரியேட் ஆயிடுச்சு. ஃபைன். VM டூல் வந்துட்டு நீங்க கேட்ட பாயிண்ட் நல்ல பாயிண்ட். VM டூல் வந்து பீரியாடிக்கலா நம்ம அப்டேட் பண்ணணும், சரிங்களா? எவ்ரி 6 months ஒருக்கா VM டூல் மேபி ரிலீஸ் பண்றோம். VMware VM டூல் வெர்ஷன் போட்டீங்கன்னா என்ன வெர்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் அஃபிஷியல் ப்ராட்காம் வெப்சைட் போனீங்கன்னா VM டூல் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு, அதோட வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து எவ்ரி 6 months வந்து அல்லது எவ்ரி 8 months ஒருக்கா கண்டிப்பா VM டூல் அப்டேட் பண்ணணும். ஒவ்வொரு வெர்ஷனும் எந்தெந்த டைம்ல எந்தெந்த டேட்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்டேட் பண்ணணும். இப்போ இந்த VM டூல் வெர்ஷனை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆனோடனே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அட்ஜஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. நான் ஃபினிஷ் கொடுத்தோடனே இட்ஸ் ரீஸ்டார்ட் கேட்கும். டு யூ வாண்ட் டு ரீஸ்டார்ட், யூ மஸ்ட் ரீஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர். ஓகே, எஸ் கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆன ஃப்ரெஷ் ஆயிரும், எல்லாமே ப்ராப்பரா வந்துடும். இப்போ ரீஸ்டார்ட் ஆன பிறகு இதுல வெர்ஷன் வரும். இதுல பாருங்க VM tool ரன்னிங் கரண்ட் வெர்ஷன் 12416. இங்க 12416 இருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 12416 பில் நம்பர் இதுல போயிட்டு கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா வந்துடும். சி இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது லேட்டஸ்ட். ஓகே, விச் மீன்ஸ் விச் இஸ் ரிலீஸ்ட் ஆன் 3வது மாசம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. வெரி லேட்டஸ்ட் வந்து இந்த இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதுவே ஓகே. பட் எவ்ரி 6 months ஒருக்கா ஒரு 8 months ஒருக்கா we will have to upgrade the VM tool. that is called VM tool upgrade. அது பண்ணணும். பண்ணா உங்களோட VM performance நல்லா இருக்கும். பண்ணாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டா ஒன்னும் ஆகாது, VM சம்டைம்ஸ் மக்கர் பண்ணும். இப்போ இதுல வந்துட்டு லாகின் பண்ணணும் அப்படின்னா we will have to select control alt delete. இங்க இருக்கு பாருங்க control alt delete, நல்லா பார்த்துக்கோங்க. there is option control alt delete இங்க இருக்குது. இதை செலக்ட் பண்றேன், தென் லாகின் பண்றேன். ஸோ VM டூல் அப்கிரேட் பண்ணலாட்டி மக்கர் பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்கும், நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகும், ஸ்டோரேஜ் டிஸ்கனெக்ட் ஆகும், இதெல்லாம் பிரச்சனை வரும். அதனால VM டூல் எப்பயுமே அப்கிரேட் பண்றது நல்லது. இப்போ நான் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போய் காமிக்கிறேன். அது அப்கிரேட் ஆப்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா இல்ல நம்மளே செக் பண்ணி மேனுவலா டவுன்லோட் பண்ணிக்கலாம்? நோட்டிஃபிகேஷன் மோஸ்ட்லி வரும். பட் நம்ம வந்து இதை வந்து பீரியாடிக்கலா நம்ம பண்ணணுங்க. நீங்க தான் எடுத்து பண்ணணுங்க. இதை பீரியாடிக்கல் நீங்க தான் பண்ணணும். ஒரு 6 மாசம் ஒருக்கா எங்க என்வரான்மெண்ட்ல ஒரு 8 மாசம் ஒருக்கா நாங்களே பண்ணுவோம். இப்போ பாருங்க கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் டிரைவர்ஸ்ல வந்து பாக்குறேன், டிஸ்பிளே அடாப்டர் காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி பேசிக் டிஸ்பிளே இருந்துச்சு, இப்போ VMware டிஸ்பிளே இருக்கு பாருங்க. அப்புறம் நெட்வொர்க் அடாப்டர் இதை எடுத்துக்கிச்சு. ஓகே, பிரிண்டர் எடுத்துருக்கு, ப்ராசஸருக்கு எடுத்துக்கிச்சு, எல்லாமே ப்ராப்பரா எடுத்துக்கும். ஆடியோ இருக்கா, ஆடியோ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லாமே எடுத்துரும்.
நீங்க விஎம் டூல் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணத்தான் செய்யணும், பண்ணாம இருக்கக்கூடாது. இது வந்து நாங்க எப்படி எங்க என்வரான்மெண்ட்ல பண்றது எப்படின்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு 8 மாசம் ஒருக்கா நம்ம எங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு மெயில் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் உங்களோட சர்வர்ல வந்துட்டு we will have to install the VM tool for the better performance அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுவோம். அப்படி மெயில் பண்றப்ப அவங்க டவுன் டைம் கொடுப்பாங்க. டவுன் டைம் வாங்கி தான் பண்ணணும். ரிமெம்பர் தட், டவுன் டைம் வாங்கி தான் பண்ணணும். ஸோ அவங்க டவுன் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதை அடுத்த வாரம் பண்ணுங்க, அடுத்த வாரம் சண்டே நைட்டு 1 மணிக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா we will schedule the we will create the ticket and schedule the ticket. அந்த டிக்கெட் வந்து ஒரு L2 பார்ப்பாங்க, அங்க L2 வந்து பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? Okay guys, let me stop the session. Okay guys, so இன்னைக்கு இது போதும்.